ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கு எப்படி புகார் அளிப்பது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க இருந்து இந்த ஒரு அரசாணையை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் சர்வீசஸ் பிரைபரிஸ் அகெயின்ஸ்ட் லா இருக்கு பாருங்க. அதாவது யாராச்சும் உங்ககிட்ட வந்து லஞ்சம் கேட்குறாங்க ஏதாச்சும் ஒரு சர்வீஸுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு ஒரு அப்டேட்டை வந்து ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது பிரைப் கிவிங் அண்ட் ரிசீவிங் இஸ் அன் அஃபென்ஸ். த கம்ப்ளைண்ட் அபவுட் கரப்ஷன் மே பி சென்ட் டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. த டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நம்பர் 293 MKN ரோட் அந்த ஆலந்தூர் சொன்ன இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் மூலமாக நீங்கள் சோர்ஸ் மூலமாக போஸ்ட் மூலமாக கொரியர் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை தெரிவிக்கலாம். அது இல்லாமல் மொபைல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கான கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பரும் இதிலே இருக்குது. 9498180936 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புகாரை தெரிவிக்கலாம். ஃபேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயில் மூலமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். dvac@nic.in இந்த மெயிலுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ லஞ்சம் வாங்குவது கொடுப்பது குற்றம். இது குறித்த புகார்களை கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது தொலைபேசி எண், அலைபேசி நம்பர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை கொடுக்க பாருங்கள். தமிழக அரசு புதிய இனிஷியேட்டிவ் தொடங்கி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாராச்சும் எங்கேயாச்சும் உங்களுக்கு லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லஞ்சத்தை மூலமாக நீங்கள் புகார் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆஃபீஸர் சம்மந்தப்பட்ட இடங்கள் சம்மந்தப்பட்ட ஊரில் கொடுக்குறாங்க அப்படின்ன மாரி ஃபுல் டீட்டெயில்ஸோட நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக வந்து தெரிவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி விசாரணை பண்ணி அவங்க மீது நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க. அதுதான் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து லஞ்சம் நம்ம தான் கொடுக்காமல் இருக்கணும். அது நம்ம தான் வந்து ஸோ எல்லா நடவடிக்கையும் நம்ம தான் எடுக்கிற மாரி இருக்கும். யாராச்சும் எந்த அதிகாரி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அரசு சார்பில் ஒரு ரேஷனாக இருந்தாலும் சரி, சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, பட்டாம் தொடர்பாக விஏஓ ஆர்ஏ தாசில்தார் யாராக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் எந்த அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஸோ லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் முடியாத அப்படின்ற மாரி சொல்லிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக கூட நீங்கள் வந்து தெரிவிக்கலாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு புதிய இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி இருக்குது. இருந்தாலும் இன்னும் டெப்த்தாக இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தொலைபேசி நம்பர் இருக்குது, புகார் தெரிவிக்கலாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் வந்து தொடங்கியானும். ஸோ அதனால் நம்ம வந்து கொடுக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீரும். ஸோ மறக்காமல் இந்த நம்பர் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.